கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுமா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கி கிருபையே. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. எல்லாரும் கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு கேளுங்கள். இந்த நாளில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தொலைச்சிட்டு இந்த இடத்த சூழ்நிலையில் தேவன் மாற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் எல்லாம் கரங்களை தட்டி அந்த அன்பு தாசனை நம்ம வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி நல்லவே தட்டலாமே.
கர்த்தர்கிட்ட தட்டும் போது, கர்த்தர்கிட்ட கொடுக்கும் போது பெஸ்டா கொடுக்கலாம். நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி உயர்த்த வேண்டிய அந்த ஒரே நாயகனை, ஒரே டேடி, ஒரே செல்லம் அவர்தான். ஹல்லேலூயா. விசேஷம் நீங்களும் நானும் இல்ல, எப்போதுமே விசேஷம் அவர்தான். நல்லா கரங்களை தட்டுங்களேன். இன்ஸ்டால்மெண்ட்ல தட்டுறீங்களே. ஹல்லேலூயா. தட்டும் போதே ஒரு காரியம் நிச்சயமா நீங்க தட்டணும். தட்டும் போதே உங்க எரிக்கோ உடையிட்டோம். ஹல்லேலூயா. செங்கடல் உங்களுக்காக பழக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ வல்லமை உங்க சரீரம் முழுதும் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. நல்லா பெஸ்டா தட்டுமா. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா. இந்த வீடியோல பார்த்தது நான் தான், ஆனா அங்க நடந்த அற்புதத்துக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஒரு வெறும் கருவி தான். அவர் தான் எல்லா துதிக்கான மகிமைக்கும் உடையவர். ஹல்லேலூயா. ஏசப்பா வந்தா மட்டும்தான் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஆள் இல்லையாவா? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும், சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்ற போறது ஆண்டவர். உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க போறது ஆண்டவர். உங்களுக்கு நன்மைகளை மாற்றி செய்ய போறது ஆண்டவர். உங்களுக்கு சுகம் கொடுக்க போறது ஆண்டவர். உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறது ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப வரும்போது சர்ச் பேரை பார்க்கும் போதே எனக்கு டக்குன்னு ஒரு அப்படி ஸ்பிரிட்ல ஒரு சிறப்பு வந்துருச்சு. ஹல்லேலூயா. முன்னாடி சர்ச் பேர் என்ன பார்த்தா யெஷுவா, யெஷுவா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. யெஷுவா யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யெஷுவானா யார் தெரியுமா? மனித குலத்தை காப்பாற்ற வந்தவர் அவர். ஹல்லேலூயா. அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தன்னை தானே பலியாக்கி அவர் சப்ஸ்டிட்யூட் பண்ணார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் மீட்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நீங்க இன்னைக்கு தான் முதல் நாள் மீட்டிங். நீங்களே ஒரு மாதிரி சோதா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் ஆரம்பத்திலே சிடி சிக்குது எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு நம்ம போடுறோம்னா, அதுல நிறைய அற்புதங்கள் இப்ப ஹெச்டில எடுத்ததெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா உண்மையிலே வாழ்க்கை மாறி நம்மளுக்கு இன்ன வரைக்கும் சாட்சியா கனெக்ஷன்ல இருக்கிறவங்க அந்த சர்ச் பாஸ்டர்ட்ட நாங்க கேட்போம், உண்மையா நல்லா இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஆட்களை மட்டும் தான் நம்ம வீடியோல போட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம மினிஸ்ட்ரியில ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 9 வருஷமா இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கேன். என்னை கூப்பிட்டு அனாயின்ட் பண்ணவங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்ல்ஸ். அவங்க இங்கே இல்லை, இப்போ நம்மளோட இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் ஏன் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வரங்கள் கிருபைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நம்ம ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முறை வந்திருக்கிறீங்க? முறை. சூப்பர் 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 சூப்பர். ஹல்லேலூயா. சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் சுகத்துக்காக வந்திருக்கிறீங்க? எனக்கு வாழ்க்கையில் ஒரு சுகம் வேணும். கவலைப்படாம கையை தூக்குங்க. இன்னைக்கு அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மருத்துவர் அவர் ஒருவர் தான், தொட வருது இயேசு தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் உங்களை நிரப்ப போகிறார். அவயங்களை மாற்ற போறது ஆவியானவர். ஹல்லேலூயா. சுகத்தை கொடுக்க போறது ஆவியானவர், விடுதலையை கொடுக்க போறது ஆவியானவர். நீங்க பார்த்தத அந்த வீடியோல அது இப்போ ஊழியத்துக்கு வந்து ஒரு 9 வருஷத்துல கர்த்தர் செய்த காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் சின்ன சாட்சியா சொல்லி நான் இன்னைக்குள்ள வார்த்தைக்காக நான் கடந்து போக போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கீங்க சாட்சி கேட்கறதுக்கு? ஊராக்கதெல்லாம் நல்லா கேட்பீங்களே. ஹல்லேலூயா. சும்மா தமாசு. ஹல்லேலூயா. ஏன்னா என்னை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. வேற என்ன பெஸ்டா சொல்லிட முடியும் கர்த்தர்? அவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சதுதான். ஹல்லேலூயா. அப்ப 2015 நான் மலேசியால ஜோஹர் என்ற ஒரு தேசத்துல ஒரு ஸ்டேட் ஜோஹர், அதுல மாசாய் என்ற ஒரு பட்டணம். அந்த ஊரு பேரு மலேசியால சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பயங்கரமான ஊர். அதுக்கு பழைய பேர் என்னன்னா கோபாய் டவுன் சொல்லுவாங்க. கோபாய் பார்த்துருக்கீங்களா? கோபாய்னா தெரியுமா? அந்த பெரிய தொப்பி போட்டு சடனா சுட்டு ஓடிடுவாங்க. அந்த ஊர் அப்படிதான் சொல்லுவாங்க கோபாய் டவுன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை, சச்சரிவு,
கொலை கொள்ளை இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்க இருக்கிற அதிகமா இருக்கிற ஊர் தான் அது மாசாய். அல்லேலூயா. அந்த தேசத்துல நல்லா படிச்சு நல்லா வந்தேன். ஆனா 16 வயசு தாண்டும் பொழுது படிப்பு ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் சேட்டை கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. அல்லேலூயா. கேக்குறீங்களா? சேட்டை கொஞ்சம் அதிகமா வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே நண்பர்களோட சுத்தி திரிஞ்சு இப்ப நான் அதிகமா கேங்ஸ்டரிசம்ல அப்படியே நான் போயிட்டேன். கேங்ஸ்டரிசம் வீடியோ இருக்குது, ஆனா போட்ட ரத்தம் நீங்க பாப்பீங்களா தெரியல. யாருக்கு அப்புறமா சாட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் எப்படி கிடந்தேன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் அப்புறம் உங்களுக்கு அந்த போட்டோஸை காட்டுறேன். அல்லேலூயா. அப்ப 2015 என்ன நடந்துச்சுன்னா, மார்ச் மாசத்துல என் வாழ்க்கையில ஒரு திருப்பம். அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, நிறைய போலீஸ் கேஸ், இப்படியே கேங்ஸ்டர்ஸோட சேர்ந்துட்டு. அல்லேலூயா. கேங்ஸ்டரோட சேர்ந்து நல்ல வேலையை செஞ்சிருப்போம். தொழில் எல்லாம் தப்பான தொழில், மற்றவங்களுக்கு நிம்மதியை கெடுக்கிறது, இதே ஒரு வேலை இப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்க தாயார் நல்லா ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. நல்லா சபைக்கு வந்து ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு இங்க எத்தனை தாயார் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க இங்க ஜெபிக்கும் போது வீட்டுல உங்க பிள்ளையோட காரியம் மாறும். அல்லேலூயா. நீங்க எங்க இந்த விசுவாசிக்கும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிற காரியங்கள் மாறும். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆமென் அல்லேலூயா என்ன தெரியுமா? தெரியாதவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆமென் என்னன்னு தெரியும் சொன்னா கை கொடுங்க. ஆமென் என்னன்னு தெரியலையா? சரி, ஆமென்னா அப்படியான ஆறு கடவுது. இப்ப நான் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா நீங்க என்ன உடனே என்ன சொல்லணும்? அப்படிதான். இப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்திட்டா. சத்தமா சொல்லுங்க. நான் அப்படியே ஏதோ 100 மீட்டர் தூரத்துல பேசுற மாதிரி இருக்குது உங்க கோட்டை. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களோட இருக்கிறார், இயேசு உங்க அருகில இருக்கிறார். இயேசுடைய வல்லமை வந்து இதுல தங்கி இருக்குது. அப்படியே குறைச்சிக்கிட்டே போகுது. ஹல்லேலூயா. நடத்தமா தேவனுக்கே மகிமை உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. இப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்துற சில காரியங்கள் நம்ம சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்க மேல பயங்கரமான திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா பக்கத்துல அக்கபக்கத்துல சத்தம் கொடுக்குறாங்க. எல்லாம் பண்ணாமே. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க திருப்பி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாக்கா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா நான் ஒன்றே ஏதோ சொல்ல பார்த்து பேசிட்டு போற மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர், இயேசு காப்பாற்றுகிறவர், இயேசு சுகப்படுத்துகிறவர், இயேசு மெய்யான தெய்வம், இயேசு உலகத்தின் ரட்சகர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குகிறவர் இயேசு, உனக்காக எனக்காக உபரித்தவர் இயேசு, 3ஆம் நாள் உயிர் திறந்தவர் இயேசு. ஆமென். நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த மார்ச் மாசத்துல 2015 அப்ப என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் பேர் திட்டமிட்டு கொலை பண்றதுக்கு வந்துட்டாங்க. கண்ட துணுமா என்னை வெட்டி, இந்த கையை பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் தழும்பா இருக்கும், கையில் தழும்பா இருக்கும். கண்ட துணுமா என்னை வெட்டி ரோட்டு ஓரத்தில் அப்படியே வீசிட்டு போயிட்டாங்க. இவனுடைய வாழ்க்கையை முடிச்சுன்னு சொல்லி வீதியில அப்படியே வீசிட்டு போயிட்டாங்க. நடக்கிற பாதை, நடப்பாதையில வெட்டி போட்டு வீசிட்டு போயிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல கடந்தேன். அப்ப நான் கத்தருக்குள்ள சரியா நிக்காதனால தப்பான பழக்கம் குடிபோதையில இருந்தேன். ஹல்லேலூயா. மிக மிக தப்பான பழக்கம். தன்னுடைய ஆலயத்தை, இயேசுடைய ஆலயம் இது ஒரு ஆலயம், இதுக்கு எடுத்துக்கிட்டு அந்த பழக்கம். ஹல்லேலூயா. அப்ப நான் இந்த குடிபோதையில இருக்கும் பொழுது கண்டதுமா என்னை வெட்டிட்டு ரோட்ல வீசிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் கத்தியோடு வரும் பொழுது நான் என்னுடைய சொந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் சிங்கப்பூர்ல ஆர்மி சர்வ் பண்ணியிருக்கிறேன். நான் மிலிட்ரியில இருந்திருக்கிறேன். மிலிட்ரி ட்ரெயின் பர்சன். எனக்கு வந்து வெப்பனை ஹேண்டில் பண்ண தெரியும். நான் என்ன தெக்கோண்டோல பிளாக் பெல்ட் வச்சிருக்கேன். சரியா? தெக்கோண்டோ தெரியுமா உங்களுக்கு? கராத்தே தெக்கோண்டோலாம் தெரியுமா? அப்ப அதுல பிளாக் பெல்ட் வச்சிருக்கிறேன். ஆனா எவ்வளவுதான் சரீரத்துல பலம் இருந்தாலும் அவர் வந்தா மட்டும்தான் ஜீப்பு.
அல்லேலூயா. அவர் வந்தாமன்னு தான் காப்பாற்ற முடியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபைட் பண்ணேன். நாக்காளி அதில் இருந்து விட்டு அடிச்சு தடுக்கி போறேன். மண்டையில தான் வருது கத்தி, மண்டையில வெட்டுறதுக்கு, மண்டையிலே வெட்டுறது தான் வந்தாங்க. அதனால தான் இந்த கையில் இப்படி தடுத்தேன். இந்த கையில தடுத்தோம், 2 வெட்டு கையில பட்டுச்சு. அதோட முடிஞ்ச அளவுக்கு தடுத்தேன். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ரத்தம் நிறைய வெளியா இருந்ததுனால நான் போய் கீழே விட்டுட்டோன்னே என்னை மிதிச்சு இழுத்து போய் ஒரு 5 கடை தாண்டி அங்க என்னை கூப்பிட்டு நேரா பறக்க வச்சு நெஞ்சிலே ஏறி மிதிச்சாங்க. அல்லேலூயா. நெஞ்சிலே ஏறி மிதிச்சு செத்துரு பக்கத்துலயே சொல்றான், தயவு செஞ்சு அப்படியே போட்டுங்க, முடிச்சுங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டான், போலீஸ் கேஸ் ஆகிடும், நம்மளுக்கு சாட்சி சொல்லிடுவான், முடிச்சுங்க வெட்டினாலே அங்க பெரிய கேஸ், கத்தி எடுத்து வந்துட்டாலே பெரிய கேஸ். அல்லையா. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, என்னை நிக்க வச்சு இந்த ஆடை பலி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஆடை பலி கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிக்க வச்சு கீழே குனிய வச்சு கழுத்துலயே இங்க வெட்ட பார்த்தாங்க, கத்தி இப்படி ஓங்குறாங்க. புரியுதா? அப்ப நான் எவ்வளவு பண்ணிருப்பேன், இவ்வளவு கோபத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. அப்பதான் எனக்கு உயிர் பயம்னா என்னன்னு தெரிஞ்சு. அது மணிக்கு நான் ஆண்டவர் தெரியும், ஏசப்பா நான் அப்படி பெருசா விசுவாசிக்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய புத்தி கட்டு போய் நாத்திகனாய் வாழ ஆரம்பிச்சேன். சயின்ஸ் தான் உண்மை, சயின்ஸ் தான் காப்பாற்றும், சயின்ஸ் தான் சோறு போடும், அதெல்லாம் உண்மைதான். சயின்ஸ் சோறு போடும், ஆனா உயிரை ஜீவனை பரிபூர்ணமாய் காப்பாற்றுறவர் ஒருவர், அவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. கத்தி ஓங்குற நேரத்துல ஏசப்பான்னு ஒரு கத்து, ஒரே கத்து, பயம் இல்ல, உயிர் பயம். அப்படியே சொல்லுவாங்க, உயிர் உச்சி நாடி இங்க நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உச்சி முடியில நிற்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இங்க சொல்லுவாங்களா தெரியல. ஒரு பயமான கார் ஆக்சிடென்ட் கிட்ட வரைக்கும் போயிட்டா உயிர் இங்க வந்துட்டு போச்சு அப்படின்னுவாங்க. புரியுதா? இந்த இடம் பூசம் அப்படி, அந்த மாதிரி ஒரு பயம், உயிர் பயம். ஏசப்பான ஒரு கத்து, கர்த்தர் நாட்டம் மதிப்புபடியா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கீரல் கூட என்னுடைய முதுகிலையோ என் கழுத்துலையோ என்னுடைய தலையிலையோ உடம்புல படவே இல்லை. அத்தனை கத்திலிருந்தே கர்த்தர் என்னை காப்பாத்தினார். அவங்க வெட்டுறாங்க, ஆனா அது ஒரு கீரல் கூட வர வலிதான் இருந்துச்சு, ஆனா கீரல் கொஞ்சம் கூட காயம் இல்லை. அல்லேலூயா. இயேசு நாமத்தை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் காப்பாற்ற நல்ல தேவனா இருக்கிறார். கையை தட்டி இருக்கிறாங்க. இயேசு நாமத்துல ரட்சிப்பு உண்டு. யெஷுவானா காப்பாற்ற வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப, ஹாஸ்பிட்டல்ல அப்படியே வலியில வேதனையில இருந்த 24 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது சொன்னாங்க. ஏன்னா ரத்தத்துல அவ்வளோ குடி போதை இருந்தது. அதனால விட்டு ரத்தத்தெல்லாம் வெளியாக்கி புது ரத்தத்தை இன்ஃபியூஸ் பண்ணி, அப்புறம் 7 போத்த ரத்தம், 6 போத்த தண்ணி. தண்ணினா இங்க என்ன சொல்லுவாங்க, ஐவியா எப்படி சொல்லுவாங்க, ட்ரிப்ஸ் 6 போத்த ட்ரிப்ஸ் கொடுத்து எனக்கு நல்ல விதமாய் கர்த்தர், நான் அப்பா கூப்பிட்ட ஏசப்பா, எப்ப சாவு கிடைக்கிறப்ப கூப்பிட்டேன். கடைசி வரையும் என்னுடைய கையை காப்பாத்தினார். அல்லேலூயா. இந்த கையை வெட்டி அழுகிட்டு போகுது, இந்த வெட்டி ஆகணும்னு சொன்ன இந்த கையை நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், எனக்கு இந்த 10 விரல் வேணும். அந்த கேஸ் மாஸ்க் வைப்பாங்களே, ஆபரேஷன் முன்னாடி கேஸ் மாஸ்க் வைப்பாங்களே, அது ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இப்படிதான் நடக்கும். நீங்க முடிச்ச பிறகு இந்த இடம் வலியா இருக்கும், இந்த இடத்துல ஏன்னா கொஞ்சம் நாங்க துவரங்களை போட்டு அந்த ஆக்சிஜன் அப்படியே இறக்குவோம், கொஞ்சம் வலியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே சொன்னேன், என்னோட கையை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டர் காப்பாத்தினாலும், நர்ஸு காப்பாத்தினாலும், மருந்து மாத்திரை காப்பாற்றவும் இல்லையோ, ஏசப்பா என்னை காப்பாத்தினாலும். இல்லையா? சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஏசப்பா என்னை காப்பாத்தினார். இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சுன்னா, கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லு. ஆனா பேஷண்டே டெத்லாம் இல்லை நீ எதிர்பார்க்குற மாதிரி. இல்லையா? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லு. ஆனா பேஷண்ட்டுக்கு ஜெயிலு வெயிட்டிங் பண்ணிட்டு, ஜெயிலு போலீஸ்காரங்க அப்படியே சுத்தி, போலீஸ்காரங்க இவ்வளவு நாளா நீ பண்ண சேட்டைக்கும் உன் மேல இருக்கிற கேஸுக்கும் உன் கதையை இதோட முடிச்சிருவோம், குறைஞ்சபட்சம் 2-4 வருஷம் அவனை உள்ள தள்ளிடுவோம். ஏன்னா அது கூட நிறைய காரியம் பண்ணியிருக்கிறேன், நிறைய கேஸ் என் மேல இருக்கிறதுக்கு. அகப்பட்டாலும் அங்கங்க சுத்தி வீட்டில் இருக்க மாட்டேன். நைட்டு முன்னாடி சாப்பிட்டு பின்னாடி அதில் வெளியாயிருவேன். அம்மா எங்கடா போறேன், எங்கடா வரேன், எங்கடா இருக்கிறேன்னு கேட்பாங்க. அம்மாவுக்கு கூட தெரியாது நான் எங்க இருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு போவாங்க, பையன் வந்தானா. அல்லேலூயா.
ஆனா அந்த ஒரு ஒட்டச்சி நொறுக்கி கிடக்குற அந்த நேரத்துல ஐயோ கையெல்லாம் கட்டு போட்டுட்டு உள்ள போறமே. ஏன்னா உள்ள போனா நிறைய பூலி நடக்கும். பூலி கேஸ், பூலின்னு சொல்லுவாங்க. இங்க பூலினா ரேகிங் பண்ணுவான். இந்த பக்கத்துல சொல்லுவாங்க ரேகிங்லாம் நிறைய நடக்கும். ஃபைட் பண்ணவே கையை கட்டெல்லாம் போட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ரொம்ப வேதனையில. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆங்கார், ஒரு கோபம், பழி தீர்த்துடணும், பழி தீர்த்துடணும், பழி தீர்த்துடணும், இப்படி செஞ்சவங்களுக்கு திருப்பி பதில் கொடுத்துடணும். ஒரு ஆங்காரம் எல்லா மனுஷனுக்கு இருக்குது தானே இல்லையா? அப்ப அந்த ஆங்காரத்தோடு இருக்கும்போது ஒரு 3 அம்மாமாருங்க. அவங்க பாஸ்டர் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, பைபிள் ஸ்கூலுக்கு போக கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா அப்படி அவ்வளோ வேர்டெல்லாம் சொல்லி எங்களை ப்ரீச் பண்ணல. ஒன்னே சொன்னாங்க. அவங்க முதல்ல வர முடியாம இருந்துச்சு. என்னை வந்து பெட்ல பார்க்க முடியாம போலீஸ்காரங்க தடுத்துருந்தாங்க. அப்புறம் நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு ஆண்டவர் ஒரு வழி திறந்தாங்க. ஆண்டவர் வழி திறந்து 3 அம்மா டைகர் பிஸ்கெட்டும் எனக்கு ஒரு பேக்கெட் தண்ணி சோயாபீன் ட்ரிங்க்கும் எனக்கு கொடுக்க வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உன் தலையில கை வச்சு நான் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுட்டா 2 வருஷம் ஆச்சு. ஆமா, நீங்க கொஞ்சம் சிரிச்சாதான் எனக்கு தெரியும் புரிஞ்சிச்சா இல்லையா. அல்லேலூயா. இப்ப நான் சரி இதோட வாழ்க்கையை மாத்திக்குவோம், கையெல்லாம் விளங்காம போச்சு. ஆனா இருந்தாலும் சரி இயேசு தேவைதான். ஏன்னா கடைசியா இயேசு தானே கட்டி காப்பாத்துனாரு. அது இயேசு வேணும் தானே, நான் கூட்ட தெய்வம் எனக்கு வேணும் தானே. அப்ப நான் என்ன சொல்றேன், சரிம்மா ஜெபிக்கணும்னே தலையில கை வச்சோன்னே வாழ்க்கையில முறையா ஒரு தெய்வ பிரச்சனை ஹாஸ்பிட்டல் அப்படியே உணரும். பயங்கர மேகமூட்டம் மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பனி மாதிரி பார்க்கிறேன். 3 அம்மா 3 தாயார் தான். அவங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றவங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியர், நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறவங்க. இல்லையா? நீங்க சபையாட்கள் யாராவது இருக்கிறீங்களா? பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்க பாஸ்டர். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கனிதான் உங்க முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்டா தப்பி இருக்கணுமே. கட்டம்போது தேவனை கொடுத்தீங்க. அல்லேலூயா. அப்ப அவ்வளவு நேரம் இருந்த ஆங்காரம், கோபம், பழி வாங்கணும் என்ற இருந்த உணர்ச்சி, இதெல்லாம் யாரோ ஒரு அப்பா, அது மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு அப்பா அம்மா புரியுதா? ஒரு அப்பா, அவங்க ஒரு ஆண், ஒரு அப்பா, ஒரு ஃபாதர் இன் லவ். அவங்க சொல்றாங்க, மன்னிச்சிரு, அவங்கள மன்னிச்சு விட்டு நான் அவங்க வேற பாதையை காட்டுறேன். அல்லேலூயா. எங்கிருந்தான் பறந்து போச்சுன்னு தெரியல. கோபம், எரிச்சல் என் மேல இருந்து, எனக்கு என் மேல அவங்க மேல இருந்த அந்த பழிவாங்கோட உணர்ச்சி அப்படி நொடி போல செத்து போச்சு. எப்ப சுயம் சாகுதோ அன்னைக்கு உங்களுக்குள்ள இயேசு பிறப்பார். நல்லா கரையில தட்டி. எப்ப மாம்சம் முறியடிக்கப்படுதோ அந்த ஆவியானவருக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. இப்ப 2 வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய நாடு விலங்கெல்லாம் போட்டு பெட்டெல்லாம் மாத்தி கொண்டு போய் செல்லுல விட்டுட்டாங்க. 2 வருஷமா இருக்க வேண்டிய நாடு. ஆனா தெய்வ பிரசனம் செல்லுமைக்கும் வருது, ஜெயில் வரைக்கும் இருக்குது. என்னோட என்னை வந்து கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா பேசாம தானே உள்ள இருக்கிறவங்க. நான் யாரு என்னன்னு என் பேர் சொல்லிட்டோன்னே என்ன பண்ண, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா இருந்தாலும் நான் தேவனுடைய அனுபவத்தை கேட்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அந்த அனுபவத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். 2 வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய நாடு கர்த்தர் கிருபையினால 4 நாள்ல ஜாமீன்ல வெளியாகி அந்த ஐயோலாம் கொஞ்சம் பாவப்பட்டு, புரியுதா? அந்த ஆஃபீஸ் எல்லாம் பாவப்பட்டு வாலிப பையன் கட்டோட இருக்கிறான். நீ போயிட்டு அடுத்த முறை பார்த்துக்கலான்னு சொல்லி கேஸ் போட்டு இன்னும் மேல தள்ளாம என்னை அப்படியே வீட்டுக்கு அனுப்புறாங்க. 4 நாள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாவம் சாபம் உன் தலையில இருக்க வேண்டியது எல்லாம் கர்த்தர் டிஸ்கவுண்ட் பண்ணுகிறார் அந்த நாள்ல. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால எப்போதுமே கழுவுதல் உண்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் டிஸ்கவுண்ட் பண்றார். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு போறேன். அந்த இரவு எங்க பெரியம்மா வராங்க, அவங்க வராங்க, அடிச்சு மொட்டையெல்லாம் அடிச்சு மஞ்சள் தண்ணியெல்லாம் விட்டு அடிச்சு. எங்க பெரியம்மா என் மேல ரொம்ப பாசம். அழுதுகிட்டு கண்ணு ஒரு பக்கம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் விளக்குமா குச்சி விளக்குமா இருக்குல்ல வச்சு சாத்துன்னு சாத்துறாங்க. நான் அம்மாவுக்கு நல்லா பயப்படுறேன். இல்லையா? வீட்டுக்கு பயப்படுவேன். ஆனா அந்த நேரத்துல நான் எதுக்கெல்லாம் பேச முடியாது. இப்பதான் வெளியே ரவுடி இருக்கிற வீட்டுக்கு தொடர்பு கட்டதானே. அப்ப வச்சு சாத்தி நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா எங்க பெரியமா பேரு திரேசா.
அவங்க இன்னைக்கு ஜீவனோடு இல்லை. ஆனால் அவங்க நான் வளர்ந்ததுல அவங்க ஒரு பங்கு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ரொம்ப அதிகமாக பார்த்து பாசம் வச்சு வளர்த்து சோறுட்டி வளர்த்தவங்க எங்கள் பெரியம்மா. அம்மா சிங்கப்பூர் வேலைக்கு போனால் பெரியம்மா கையில் தான் வளரும். அழுதுகிட்டே அடின்னு அடிச்சு எங்கள் வீட்டு வாசல் அங்கே குத்த வச்சு நான் அப்படியே யோசிக்கிறேன், இது பசாம அவங்ககிட்டே வெட்டு வாங்கி செத்துருக்கேன். அதுலையா பசாம அவங்ககிட்டே அடி வாங்கி செத்துருக்கலாரு. அதுலையா அப்பவே சொன்னேன் அப்படின்னு கொட்டி உட்கார வச்சு ஒரு மாதிரி குளிப்பாட்டி அவங்க நினைச்சாங்க மஞ்சளோ தண்ணீரோ என்னை சுத்திகரிச்சுன்னு. ஆனா மெய்யான சொல்ற இயேசுடைய ரத்தம் தான் என்னை சுத்திகரிச்சிச்சு. இயேசுடைய ரத்தம் தான் என் பாவங்களை எடுத்துச்சு. ஏன்னா தெய்வ பிரசனத்தை நான் உணர்ந்த அந்த நிமிஷம் நான் என்ன ஒண்ணு உணர்ந்தேன்னா, என் இடத்துல இந்த பாவங்களை கத்த நீக்கிட்டா. அல்லையா, உங்க பாவங்களை ஒரு நொடியில கத்தனால கழுவ முடியும். அதுக்கு உங்க இருதயம் ஒப்பு கொடுத்தா போதும். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவி மேல இறங்கி வருவாரா? பரிசுத்தமா இணைக்க முடியும். அப்ப அவர் மன்னிப்பு இருந்தனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வரா. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், அற்புதத்தை செய்யறாங்க, வல்லமையில கீழே விழுவுறாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர். அல்லையா, இது அவருடைய அபிஷேகம், இது அவருடைய வல்லமை. எப்படி பாஸ்டர் இது பைபிள் எந்த பாஸ்டர் இருக்குது கீழே விழுவுது? இயேசு அகப்பிடிக்க வரும்போது கொஞ்சம் பேர் அந்த குழப்பத்தை தெரியுது. நான் கூட ஆரம்பத்தில் நிறைய பாஸ்டர் வந்து தலையில கை வைக்கும் போது எல்லாம் விடுவாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், இந்த ஆடு மட்டும் இன்னைக்கு எனக்கு கீழே தள்ளி விட்டாரு, இந்த ஏரியை அவர் தாண்ட மாட்டார் அப்படின்னு. எங்க அம்மா வாயிலே அடிப்பாங்க, குடி கணக்கு அப்படி சொல்லக்கூடாது, சும்மா இன்னைக்கு அப்படி இப்படிதான் எங்க அம்மா போய் அபிஷேகம் வாங்கிட்டு வருவாங்க. நான் அந்த பாஸ்டர் போய் முறைச்சிட்டே இருப்பேன், நீ என்னை கூப்பிடாத கீழே விழுடுங்க. அல்லையா, வேதத்துல எங்க போட்டிருக்குன்னா இயேசு அகப்பிடிக்க போற பேரு காது விட்டாரா? அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இதுல யார் இயேசுன்னு? நான் தான் இயேசுன்னு போய் நல்லா படிங்க, நான் தான் இயேசுன்னு. ஜனங்க வல்லமையில முகக்குப்புறம் விழுந்தாங்க. அல்லையா, தேவனுடைய வல்லமையில. இதை கொஞ்சம் பிராக்டிகலா போவா? சரி பாஸ்டர், அது இயேசு, நீங்க என்ன தள்ளி விட்டீங்க அதானே. இப்ப நீங்க நேரம் அந்த கருவில கை வைங்க, யாரும் ரொம்ப நேரம் நிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். இல்லையா, மனுஷன் தயாரிச்ச கர்த்தரோட வல்லமையிலே நிக்க முடியாது, அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அதனால நீங்க விழுந்தாதான் இந்த அபிஷேகத்தை பெற்றீங்கன்னு இல்லை, நீங்க வந்து விண்ணவனே தேவ ஆவியானவர் உங்க மேல இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த வலி வேதனையோடு நாட்கள் கடக்குது. நாட்கள் கடக்கும் போது ஒவ்வொரு இரவும் என்னை ஹாஸ்பிட்டல்லையும் ஜெயிலையும் வந்து விசாரித்த அந்த ஆவியானவர் எனக்கு ஒரு அனுபவம் கொடுக்கிறார், ஒரு ருசியை கொடுக்கிறார். நான் படுத்திருக்கிற பெட்டுக்கு வர சோஃபால படுப்பேன், ரொம்ப கை வலிக்கும், கதறுவேன், அம்மா 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 நடுவே எங்க அப்பா அம்மா ஓடி வருவாங்க. அல்லையா, எந்த நான் எங்க அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, இவன் ஒரு வேலை கதை முடிஞ்சுட்டாலும் நாங்கள் அவ்வளோதான் பெருசா வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா உண்மைதான், நான் எங்க அம்மா தப்பா சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி சாபமே விட்டாங்க வச்சுக்கோங்க. ஐயோ இவெல்லாம் இருந்தாலே எனக்கு வீட்டுல தடுத்துருந்தா. என் தங்கச்சி நல்லா படிக்கிற பிள்ளை, ஆனா ஏன்னா தினத்தோடு வீட்டுக்கு சண்டை சர்ச்சரி எங்க தேடி வருவாங்க. நான் கடைகளா கண்ணாடியை உடச்சிட்டு போயிடுவாங்க, வீடை உடச்சிட்டு போயிடுவாங்க, வேலை கொளுத்திட்டு போயிடுவாங்க, காரை கட்டதுமா உடச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவுதான் பணம் போட்டு செலவு பண்ணுது, பெற்றதுக்கு இதை நல்லா பண்ணுது அப்படின்னு. அப்ப ஆனா தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறவாத ஒரு நல்ல நேசர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. எங்க அம்மாவே என்ன வேண்டாம்னு ஒதுக்கினாலும் அவன் எனக்கு தேவைன்னு சொன்னவர் இயேசு. இன்னைக்கு நீங்க எல்லாம் இயேசுக்கு தேவை. நல்லா கரங்களை தட்டி இதெல்லாம் இயேசுக்கு தேவை. இல்லையா, நான் சொல்ற கதையெல்லாம் வந்து கதை கிடையாது, நடந்த சம்பவம் ஆன்லைன்ல இருக்குது. எங்க அம்மா கூட பார்த்துட்டு இருக்கலாம். இது ஒரு லைஃப்ல போதாமா சார், ரெக்கார்டிங்ல இருந்தா இதை அப்லோட் பண்ணா வேணா எங்க அம்மா நம்பர் தரேன், எல்லாம் அடிச்சு பேசுங்க அவங்கள்ட்ட எப்படி இவர் வந்தாரு அப்படின்னு. அல்லையா, அப்ப தேவன் இந்த அனுபவத்தை கொடுக்குறார். என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன். வேத வசனம் தெரியாது, வழிமுறை தெரியாது. நான் பரம்பரையே கிறிஸ்டியனா இருந்தாலும் பாரம்பரிய தெரியாத ஒரு கிறிஸ்தவனா வளர்ந்தேன். புரியுதா? ஆனா ஆண்டவர் ஆவியானவர் எடுத்து கத்துத்தாரா, முழங்கால் படிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும்ன்ற. எனக்கு புரியல, பேசணும்னா ரெண்டா பேசலாம், உட்காந்தா பேசலாம், எதுக்கு முழங்கால் படிக்கணும்? சரி கீழ்படியுமே, முழங்கால் படியுமே. அந்த பிரச்சனை அப்படியே அதிகரிக்கு என்கிட்ட. இப்ப என்னுடைய தாட்ல ஆவியான ஒரு வார்த்தைகளை போடுறேன். நான் உன்னை மாத்துறேன், உன்னை நான் சுத்திகரிக்கிறேன், உன் வாழ்க்கையை மாத்துறேன், நான் என்னுடைய வேலைக்காக உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்படிதான் எனக்கு ஒன்றும் புரியல. வசனம் படிச்சது இல்லை, பைபிள் தெரியாது. எல்லாருமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவாங்கல்ல, ஆத்துமாவே சொல்லிட்டு என் பாஸ்டர் அப்படியே ஜம்ப் அடிச்சு பேக் வந்து ஓடிடுவேன் சர்ச்சில்.
அப்பா சர்ச்சு முடிஞ்சிச்சுடா. அம்மா மேல இருக்கிற பயத்துக்கு தான் சர்ச்சுக்கு போவோம் தவிர இயேசுவை பார்க்க போறது இல்லை. அப்படியே பேட்டோல போயிட்டு அடிச்சு தாண்டிட்டு போயிட்டு அடுத்த காலையில் இல்லைன்னா 2 மணி நேரம் இருந்துச்சா குளிர்ல உடனே ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் பைபிள் ஒரு பக்கம் சிகரெட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிகரெட்டு கூடி எல்லா கெட்ட பழக்கத்துல கர்த்தரை நீக்கி அவருடைய ராஜ்ய வேலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு உடனடியாக பழக்கம் இருக்குதுன்னா உங்களுக்கு டாக்டர் மருந்து மாத்திரையோ கவுன்சிலிங் இல்லை, உங்களுக்கு ஆவியானவர் தேவை. இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும்போது எல்லா கெட்ட பழக்கத்துக்கு உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. என் பக்கத்து வீட்டுக்காரு, நான் கொஞ்சம் சுருக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரு சொல்றாரு, சுகமளிக்கிற கூட்டம் ஒரு 7 நாள் நடக்குது. ஒரு போதகர் இங்க வராரு, அவரு வெச்சிக்கப்படாதவர். என் பக்கத்து வீட்டுக்காரு வெச்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு ஏசப்பாவை தெரியாது. அவங்க ஒரு இந்து சகோதரர், நல்ல நேசிப்பாங்க. ஆனா அவங்க ஃபேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி சுகமளிக்கிறவங்க ஒருத்தவங்க வராங்க, பாஸ்டர் ஏப்ரல் சான்ஸ் யூகே இருந்து வராங்க, உன் கைக்காக போய் ஜெபிக்கலாம் இல்லையா, நீ ஒரு வாலிபு பையன் கை இப்படிதான் நல்லா இருக்காது, அதனால ஜெபிப்போம், நிறைய அற்புதம் நடக்குதுன்னு கரத்துக்காக போனேன். 7 நாள் தொடங்கி ஒரு மீட்டிங்ல போனேன். கரமும் சுகப்படுத்தினார் ஆண்டவர். அழுகி போய் இந்த கரத்தையும் சுகப்படுத்தினார், என் உள்ளத்தையும் சுகப்படுத்தினார், என் மேலும் நிரந்தரமாய் தங்கியிருந்தார். ஹல்லேலூயா. இப்ப அதே அபிஷேகம் தான் உங்க மத்தியில கடந்து போயிருக்கிறது விசுவாசிங்க. அதே ஆவியானவர் ஹல்லேலூயா என் மேலே நிரந்தரமாய் தங்கியிருந்தார். 8வது நாள் வேற ஒரு தேசத்துல 200 கிலோமீட்டர் போக இப்படி சொல்றது 4.5 மணி நேரம். குறுக்கு பாதையில போனா 4.5 மணி நேரம். அப்படியே கெஞ்சின யார் என்ன கூட்டு போவா, யார் என்ன கூட்டு போனா. அப்ப என்னுடைய ஸ்கூல்ல இருக்க ஒரு சீனியர் பிரதர், அவங்க அப்பதான் புதுசா தேவனை அறிந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா நம்ம 2 பேரும் ஆடு ஒரு ருசிக்க போலாம் அப்படின்னு போனா. அப்ப அந்த மீட்டிங்ல பார்த்து அவர் கூப்பிட்டாரு. நானே உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன அவர் கூப்பிட்டு சொன்னாரு, 7 நாளா அவனை தொடங்கி பார்த்தது, எதுதான் உன் ஊர் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நான் சொன்ன ஊரு நீங்க வந்த இடம் தான், 7 நாள் இருந்துச்சே, இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு முழங்கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் இவன் என்ன போலவே பைபிளை தூக்கி சொல்லி ஒரு ஊழியத்தை செய்வான் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஊழியனா என்ன தெரியாது, வசனம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா கர்த்தர் என் மேல தங்கியிருந்தனால அதை கீழ்படிச்சு நான் அப்படியே போனேன். கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனா இன்னைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க வாழ்க்கையில வரணும்னா ஒண்ணு, உங்ககிட்ட ஏதாவது ஒரு கசப்பு இருக்குதா, நீங்க அதை எடுத்து போடுங்க. சில நேரத்தில் சிலவங்க மூஞ்சை பார்த்தாலே கோபம் வரும், அதை எடுத்து போடுங்க. சிரிச்சு பழகுங்க, நல்ல விதமாய் காட்டுங்க. இந்த கிறிஸ்டியானிட்டியில எல்லாம் இலவசம் தான். ஆனா ஏதாவது ஒரு சப்ஸ்டிட்யூட் வேணும். நம்ம பாவங்களுக்காக யாரும் சப்ஸ்டிட்யூட் ஆனாலே இயேசு கிறிஸ்து. நம்ம தரித்திரத்துக்கு நம்முடைய தரித்திரம் நீங்களுக்காக, நம்ம செழிப்பாய் வர அவர் தரித்திரமாய் மாறினார், நம்ம சுகம் பெற அவர் காயப்பட்டார். உண்மையா ஒரு மாணவர் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க யாராவது வரங்களை வாங்கிக்கிறீங்களா, நான் அப்படியே சொல்றேன், வாங்கிக்கோங்க. ஆவிக்குரிய கனியை ஏசப்பாட்ட கொடுத்து ஆவிக்குரிய வரங்களை அவர்கிட்ட அப்படி கிஃப்டா வாங்குங்க. புரியுதா? ஆவிக்குரிய கனியெல்லாம் தெரியும் தானே, புரியுது தானே? அதை அப்படியே கொடுத்து அப்படியே கிஃப்டா வாங்குங்க. உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துறீங்கன்னா இந்த நூலிலிருந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நல்லா கரங்கள் தட்டி யாரும் நல்ல கரங்கள் தட்டி யாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சில நேரம் எல்லாருமே பைபிள் ஸ்கூல் போய் வாங்கிட்டு அப்புறம் வரங்கள்லாம் கேட்டு அப்புறம் கொடுப்பாங்க. நான் ஆண்டுகிட்ட கொஞ்சம் ஆசையா ஜெபித்தேன், எனக்கும் அந்த வரங்கள்லாம் வைங்கன்னு. கர்த்தர் நம்ம செஞ்சாரு, வரங்களையும் அபிஷேகத்தை வைத்து அப்புறம் போய் மறுபடி பைபிள் ஸ்கூல் போறான்னு அனுப்பிச்சு விட்டாரு. நல்ல ஒரு ஸ்தாபகத்துக்கு கீழே 7 வருஷம் நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து அவங்க கூட 4.5 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சு 4.5 வருஷம் நடந்து. கொஞ்சம் கோவிட்லாம் வந்துருச்சு. 2017 நான் ஸ்டார்ட் பண்ணேன் பைபிள் ஸ்கூல். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டு என்ன விஷயமா செய்தாருன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்தாதான் நான் உன்னை பயன்படுத்தணும். பைபிள் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி கீழே கால் வந்து நிற்பாங்க. எனக்கு சுகத்துக்காக ப்ரே பண்ணேன். என் கூட சகா படிக்கிற தோழர்களே வந்து எனக்கு கை வச்சு ப்ரே பண்ணலாம் அப்படின்னு. எல்லாம்னா எங்க ஊர் பாசலாம், எங்க ப்ரே பண்ணலாங்க வலிக்குதா அப்படின்னு. கர்த்தர் அந்த கூட சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. முன்னாடி பைபிள் படிச்சுட்டு பின்னாடி வந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு தேவ மகிமை இன்னைக்கு நீங்க காண்பீங்க. அதுக்கு தாமதம் இல்லை. ஹல்லேலூயா. அது தாமதமாகாது. இன்னைக்கு நீங்க தேவனுடைய மகிமையை உணர்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் டிக்கெட் போட்டு சொல்ல வருது தெரியுமா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்.
அவர் இன்னும் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அவர் இன்னும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் ரட்சிக்க செய்கிறார். அவர் இன்னும் தன்னுடைய ஜனங்கள் மேல கருசனையா இருக்கிறார். அல்லேலூயா. நானே ஆரம்பத்துல கொஞ்சம் புத்தி தட்டி இங்கிலீஷ் மீடியத்துக்கு போலான்னு நினைச்சேன். மனசுல நம்ம ஆசை, நம்ம ஜனங்களை எப்படிதான் காப்பாத்துறது, நம்ம ஜனங்களுக்கு எந்த கேள்வியே பதில் சொல்ல முடியாது சொல்லி பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு இங்கிலீஷோட ஊழியத்துக்கு போனேன். ஆப்பிரிக்கன் சர்ச்சுக்கு ஊழியத்துச்சு. அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் என் இடத்துல பேசினார். போய் உன்னை இந்த மதத்துல நான் இந்த இடத்துல இந்த ஆட்கள் மத்தியில நான் பேச செய்திருக்கிறேன்னா போய் உன் தொப்புள் கொடி உறவான தமிழ் ஜனங்கள் முன்னாடி என்னை குறித்து சாட்சி சொல்லி என்னை மகிமைப்படுத்துன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் திருப்பி நான் இந்த தமிழ் ஊழியத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. நான் நினைச்சிருந்தா எங்க டிக்கெட் போட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு இந்தியா தேசத்துக்கு போறீங்க அப்படின்னு. என்னுடைய தொப்புள் கொடியான உறவான ஜனங்கள் மத்திய நான் இயேசு இவ்வளவு நல்லவர்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் கரங்களை கட்டி நல்லா கரங்களை கட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம வேத வசனத்துக்கு நம்ம போலாம். ஒரு சின்ன வசனம் அதை குறித்து நான் பேசிட்டு அந்த வசனத்துல வர்றதை அப்படியே நீங்க உள்வாங்கும் பொழுது, ரெவலேஷன் நீங்க உள்வாங்கும் போது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். அற்புதம் அடையாளம் ஒரு பக்கம். ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், என் சேர்ச்சல் நான் இதெல்லாம் எப்பவுமே சொல்லுவேன், அற்புதம் அடையாளம் சூப்பர். அது ஆண்டவர் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சூப்பர். அல்லேலூயா. ஆனா பிரதானமானது தேவனுடைய வார்த்தை. தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சிடும், அபிஷேகம் ஒரு நாள் காணா போயிடும், அபிஷேகப்பட்ட மனுஷர்கள் மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அது எப்போதுமே ஜீவன் உள்ளது. இந்த நேரத்தில் நீங்க மெய்யாகவே உண்மையா பரிசுத்த இருதயத்தோடு செலவு பண்ணி இந்த வார்த்தையை உள்வாங்கினீங்கன்னா இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற மறித்த எல்லா காரியத்தையும் உயிர்ப்பிக்க செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, என்னோட சேர்ந்து 2 ராஜாக்கள் 6வது வசனத்தை தரல ஒரு ஆள் வாசிக்க நம்ம கேட்போம். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1-7வது வசனம். 1-7. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இல்லைங்க. எல்லாருமே பைபிள் வச்சிருக்கோங்க, பைபிள் தரங்க, இல்ல செல்லுல வச்சிருக்கோங்க, செல்லுல தரங்க. அல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தையை பார்க்கணும். சரியா? கொஞ்சம் சத்தமா படிங்க ஐயா. யாருக்கு படிக்கிறது? ஐயா கொஞ்சம் சத்தமா படிங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுதுகையில் கோடாலி தண்ணீர் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது எவ்வளவு வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இருப்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீக்கி அதை எடுத்துக்கொண்டான். அவ்வளவுதான். சரி, சூப்பர். அல்லேலூயா. இதுல நடந்த கதை கிடையாது, இது சம்பவம். அல்லேலூயா. வேதத்துல இருக்கிறதெல்லாம் ஜீவனுள்ள உண்மையா நடந்த சம்பவம். It's a history. It's not a story. Am I talking to the real people? Amen. அப்ப இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னா, இப்ப தீர்க்க தரிசனம் ஒரு ப்ரொஃபெட்டிக் ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபெட்டிக் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இனி நம்ம தங்க இடம் பத்தல, நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க, ஒரு பெருக்கம் உண்டாயிருச்சு, நம்ம போய் ஒரு புதிய இடத்த ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்து பேசும்பொழுது அந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எலிசா ஐயா நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சு சேர்ந்து வரைக்கும். அல்லேலூயா. எங்க கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்று கூடுறாங்களோ அங்க பெருக்கம் உண்டாகும். ஆமென். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க அவரை தேடி வரும்போது உங்க இருதயத்துல ஒரு பெருக்கம் உண்டாகும்.
அல்லேலூயா. உங்க பக்தியில ஒரு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்தை காட்டிலும் இன்னும் வேற இடத்துல கூட சாட்சி கொடுக்கிறவராய் மாறுவீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரொஃபெட்டிக் ஸ்கூலை நம்ம விசாலப்படுத்தணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, இப்ப அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன போய் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல பிரிக், ஸ்டோனு, சிமெண்ட், கான்கிரீட்லாம் கிடையாது, மார்பிள் இதெல்லாம் கிடையாது, கிரானைட்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாமே பலகை தான். நான் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நாங்க அந்த பலகை வீடுலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். கம்பத்து வீடுன்னு சொல்லுவாங்க, எங்க ஒரு எஸ்டேட் வீடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துல கத்தர் அமர்ந்து வைத்திருக்கிறேன். ஆனா அதே சமயத்துல நாங்க ஃபியூச்சரையும் பார்த்தோம். எங்க ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஃபியூச்சரையும் பார்த்துட்டோம், பேக்கையும் பார்த்துட்டோம் இல்லையா. இல்லையா. அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த தீர்க்கதரிசன புத்தர்கள் எல்லாம் போய் இவங்க எல்லாம் மரம் வெட்டுறாங்க. மரம் வெட்டிட்டு இருக்காங்க. மரம் வெட்டிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா, கர்த்தரை இன்னும் முழுமையா அறியாதவரோ இல்ல பைபிள் ஸ்கூல்ல படிச்சு கோர்ஸ் முடிக்காதவரோ அப்படின்னு சொல்லலாம், சரியா. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாரு, இவங்க ஓங்கி இருக்கிறாங்க போல இருக்குது. அந்த கோடாலியோட எப்படி சொல்லுவாங்க, கோடாலியோட நுனி சொல்லுவாங்களா, ஹெட் எப்படி சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் எக்ஸ் நுனி சொல்லுவாங்களா. கோடாலி பாத்தீங்கன்னா முன்னாடி இரும்பு இருக்கும், கீழே அதோடைய குடி மரத்துல பலகை சொல்லக்கூடாது, எப்படி சொல்லுவாங்க, கம்புல அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க இல்லையா. அந்த காலத்துல இரும்ப உருக்கி அதை தீட்டுதான் சொல்லுவாங்க, தீட்டு சாணம் பிடிக்க சொல்லுவாங்களா ஊர்ல. இதெல்லாம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதை வச்சிருக்கிறவங்க இந்த காலத்துல ஒரு கார் வச்சிருக்குது சார், புரியுதா. ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி காரை வீட்டுல வைத்திருக்கு சமம். ஏன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இந்த அயன்லாம் அவங்களை ஹேண்டில் பண்ற எக்யூப்மெண்ட் இல்லை, புரியுதுங்களா. இந்த அயன்னா எப்படி சொல்லுவாங்க, இரும்ப உருக்கி அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது, மிஷினும் கிடையாது. அப்ப அதை வச்சிருக்கிறவங்க ஒரு பெரிய லோடட், ஒரு நல்ல பணக்காரங்க, ஒரு வெல் நோன் பீப்புள், அப்படிதான். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி ஆயத்தப்படுத்தி அந்த கோடாலி வைத்திருப்பாங்க. இப்ப இந்த தீர்க்கதரிசி, இந்த பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், குட்டி தீர்க்கதரிசி அவர் என்ன பண்றாருன்னா, ஓங்கும் பொழுது அந்த குடி கோடாலியோட நுனி அது அப்படியே தண்ணீர்ல விழுந்துருச்சு. கொஞ்சமாவது தலைய ஆட்டுங்கள, கதை புரிஞ்சலாம் புரிஞ்ச மாதிரி தலைய ஆட்டுங்கள, கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறதே கெட்ட பழக்கத்தை முறைச்சு பாக்குறது. அப்படியே இவன் என்னடா இந்த மலேசியாக்கான இவன் பேசுறது நான் கேட்குது அப்படி அந்த மாதிரி. அப்ப ஐயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரியுதா. இந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய பேர் மறைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சிரிக்க பாப்போம் எல்லாருமே. அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்க, சிரிக்க பாப்போம். சூப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, உங்களை இங்க எக்ஸர்சைஸ் பண்ண வச்சிருவேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இன்னைக்கு இந்த புல்பீட்டை நம்பி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு தேவ வார்த்தை எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும். அல்லேலூயா. அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க ஓகி அந்த மரத்தை வெட்டும் போது அந்த கோடாலியுடைய நுனி போய் தண்ணியில விழுந்துச்சு. உடனே கதறான். இப்ப இங்க கொஞ்சம் மினல் பிரைஸ்ல இருக்கிற ஒரு நல்ல கார் சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண கஷ்டம். சுசுகி ஷிஃப்ட் இருக்காங்க, மாருதி ஷிஃப்டா, ஒரு மாருதி ஷிஃப்ட கொண்டு போய் ஆத்துல விட்ட கதை. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா. பிஞ்சாம், எங்க ஊர்ல பிஞ்சாம் சொல்லுவாங்க. பிஞ்சாம்னா போரோ பண்ணிட்டு வாங்குறது. மலாயில எல்லாம் சொல்லுங்க பிஞ்சாம் சொல்லுங்க. இன்னைக்கு எதை கத்துறீங்களோ மலாய் கொஞ்சம் கத்துட்டு போங்க. பிஞ்சாம் யாராவது மலேசியா கத்துக்கிறீங்களா? வந்து தெரியா, இனிமே வராசு இருந்துச்சுன்னா வாங்க, சரியா. அப்ப இத போரோ பண்ணி, அதை லைன் பண்ணி, அதாவது எப்படி சொல்றது, கைமாத்தாவா, அவங்க கைமாத்தா வாங்கிட்டு வந்தது கொடுங்க, அப்புறம் பயன்படுத்தி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன அந்த வெள்ள மதிப்பான ஒரு கோடாலிய அதோட நுனிய தொலைச்சிட்டாங்க. அல்லேலூயா. தண்ணிக்குள்ள விழுந்தது வருமா? ஆழத்துல போனது மேல வருமா? இப்ப என்ன ஒரே வழி, ஓடு அழுகுதுதான். என்ன கொஞ்சம் அழுது கட்டுற, ஓடு. சிரிக்க சொன்னாலும் சிரிக்கிறது இல்ல, அழுது சொன்னாலும் அழுகுது இல்ல. ஆனா ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டீங்களா, பரவாயில்லையா. மலேசியாவும் இந்தியாவும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அல்லேலூயா. அப்ப ஓடு அழுகுறான். என்ன சொல்லி அழுகுறான்னா,
ஐயோ எப்படி சொல்லுறாங்க, இருளாய் வாங்குறது இப்படி ஆத்தோட ஆத்தா போச்சு. எங்க முழுதுச்சு ஒரு அளவு தெரியும், எங்க முழுதுச்சுன்னு நான் எங்க கொண்டு போய் அதை கண்டுபிடிக்கிறது. ஐயா இந்த பேங்க் பக்கம் விழுந்திருந்தாலும் மரத்தை வெட்டி ஒரு மாதிரி சலிச்சு அதுல சொருகி திருப்பி கொடுத்துடலாம். விழுந்தது முக்கியமான பாட்டு. இல்லையா, வாழ்க்கையில சில முக்கியமான பாட்டை நீங்க தொடர்ச்சித போல இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை உங்க கருத்துல திருப்பி சேர்க்க அவரால தேவனா இருக்கிறார். முக்கியமான பாட்டு உங்க படிப்பா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க பக்தி விருத்தமா இருக்கலாம். அல்லேலூயா. அந்த முக்கியமான பாட்டு நீங்க கர்த்தர் உங்களுக்கு திருப்பி உங்க கருத்துல கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இப்ப அந்த அந்த கோடாலுடைய நுனி ஆத்துல விழுந்தோடனே கதறான், ஐயோ எவ்வளோ வாங்குறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் என்ன ஆகுது, எலிசாக்கு போகுதா? நான் சொல்ற அதே வசனம் வந்தாங்க. சூப்பர். அப்ப இந்த விஷயம் எங்க போகுது, எலிசாக்கு போகுது. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு, அந்த வசனத்தை கூட படிக்கல. இதுல 6:5 படிக்கல. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். சூப்பர். அடுத்தது, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து அந்த தொலைச்ச பொருள் எங்கே விழுந்துச்சுன்னு அவருடைய கேட்கிறாரு. அவங்க என்ன பண்றாருன்னா, ஒரு கொம்பை ஒரு கம்பு, அதாவது ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை அப்படின்னு சொல்லலாம், அந்த கிளையை வெட்டி அவர் என்ன பண்றாரு, அங்க தூக்கி வீசுறாரு, அங்க போடுறாரு. அங்க இருந்த அந்த கோடால் நுனி மேல வந்துச்சு. நல்ல கவனமாக இதுதான் உங்களுக்கு உண்டான வார்த்தை. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். ஐயோ உங்ககிட்ட சொல்ல பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தே ஆகணும். கர்த்தருடைய தெய்வ மனுஷன் மூலமா வெளிப்படுற அபிஷேகத்தினாலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும். சூப்பர். இந்த ஜெனரல் இருக்குது. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். இப்ப மிதக்க முடியாத இரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் மிதக்க செய்தார். நீ தொலைச்ச வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும், அது எவ்வளோ ஆழத்துல இருந்தாலும், அது எவ்வளோ கண்ணு கிட்ட தூரத்துல போயிட்டாலும், அது ஒருவேளை தொலைச்சது போல நீ வராத ஐயோன்னு ரொம்ப நாளா ஜெபிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கிற காரியங்கள் உன் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எழும்ப செய்ய போகிறார். ஆமென், ஆமென். உன் கண்களுக்கு முன்பாக உன் கரத்தை அதை சுகந்தரிக்கும்படியாய் அதை கர்த்தர் மேல கொண்டு வர போகிறார். ஆமென். உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த தேவ மனுஷன் போய் கையை நீட்டி இருக்கலாம், இல்ல காலை நீட்டி இருக்கலாம், இல்ல போட்டிருந்த ஷூ கட்டி வீசி இருக்கலாம். எதுக்கு? மரம் அந்த கிளை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார். சரி, அதே மரத்தினால தான்டா என்ன சிலுவையில் அடிச்சாங்க. அல்லேலூயா. ஜனங்க தொலைஞ்ச அதே இடத்துல, ஜனங்க தொலைச்ச அதே இடத்துல, என் ஜனங்க காணாம போன அதே இடத்துல, என் ஜனங்களால தன்னுடைய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாத அதே இடத்துல நான் சிலுவையில செய்து முடிந்ததை விசுவாசிக்க சொல்லு. அது மேல நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சிலுவையின் வல்லமையை பத்தி நான் உங்க பேச வந்திருக்கிறேன். சிலுவையில் ஆண்டவர் செய்ததை விசுவாசித்தா ஆண்டவர் தொலைத்தவன் வாழ்க்கையை மேல கொண்டு வர வைக்க முடியும். நல்லா ஆண்டவர் சிலுவையில உனக்காக செய்ததை நீ இந்த நாளில் சுதந்திரிக்க முடியும். நல்லா சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஐயா, சிலுவையில் நான் தரித்திரமா இருந்தேன், நீ தரித்திரமா இருந்தீங்க, நம்ம தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் வேகமா சொல்லுகிறேன். சிலுவையின் அன்பு அது உனக்காக எனக்காக. ஹல்லேலூயா. சிலுவையில செய்து முடிச்சு யாருமா? நான் சர்ச்சில் சொல்லுவேன், சர்ச்சில் என் பிரசங்கத்தெல்லாம் சொல்லுவேன்.
சிலுவையை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியும்? என் ஜனங்க சொல்லுவாங்க, அன்பு, ஏசப்பா பாவம், வலிக்குது, குட்டி பிள்ளையெல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா பாவம், ஆட்டி அடிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு. நான் ஒரே ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் என் மனதில் வைத்தார். நான் அப்படி சொன்னேன், சிலுவையை பார்க்கும்போது என்னால காப்பாற்றிக்க முடியாத பொழுது சிலுவை என்னை ரட்சித்தது. சிலுவை என்னை ரட்சித்தது, சிலுவை என்னை தூக்கிடுது, சிலுவை எனக்காக பேசிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீருக்குள்ள ஜீவன் காரியம் இருக்கும், ஆனா தண்ணீர்ல ஜீவன் இருக்கா தெரியாது. ஐயா, தொலைச்ச அந்த கோடாரி நுனியில அது இரும்புனால செய்யப்பட்டது, அதுல ஜீவன் இல்லை. ஆனா ஜீவன் இல்லாத ஒரு காரியம் எங்க தொலைஞ்சிருந்தாலும் ஜீவனுள்ள அந்த சிலுவை அது பக்கம் வந்து இறங்கிடுச்சுன்னா அது மேல வருகிற நேரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில கர்த்தர் செய்தது அவர் யாருன்னு காட்டுறதுக்காக இல்லை, என் பிள்ளைங்க யாருன்னு அவங்க உணரணும். அதுக்காக தான் தகப்பன் சிலுவையில ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் காரியம் ஒரு பயங்கரமான காரியம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் விட்டு அழகா தேய்ச்சி ஷெலெல்லாம் போட்டு இப்படி இருந்திருக்காது சிலுவை. அத்தனை சாட்டையில அடிச்ச பொழுது, சிலுவையில் ஏற்றுவது முள்ளு மாதிரி சொரசொரப்பா இருந்த சிலுவை. ரோமர்கள் கொடுமை பார்க்கிறதுல உலகத்திலே நம்பர் 1 பொசிஷன் இருந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு கொடுமைக்காரங்க எதுவுமே கிடையாது. கர்த்தர் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது வெயிட்ல கீழே போதானே, அப்ப என்ன பண்ணுவாங்க, அடிக்கப்பட்ட காலம் அவருக்கு நிறுத்தி மேல வரும்போது அவர் சரீரம் முழு அந்த முள்ளு அந்த சிலுவையில இருந்தாங்க. புரியுதா? மரத்தை விட்டுனா ஒரு மாதிரி தூள் தூளா இருக்கும், அந்த சரீரம் முழுதும் ஏறிச்சு. ஒரு பக்கம் ரத்தம் சிந்துது, ஒரு பக்கம் சதப்பிக்கப்படுது, அதுல முள்ளு சுக்கு 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 குத்துது. ஐயா, அந்த வழியில அவர் இருதயத்துல ஒன்னே என்னையா அவர் நேசித்துக் கொண்டிருந்தார், உங்களை என்னைதான் அவர் நினைச்சு கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த சிலுவையில ஏறும்போது this is for my son வில்லியம், அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. அந்த சிலுவையின் அனுபவம் உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா. அந்த சிலுவையில அவர் தாங்கும் போது, அவர் வழியோடு இருக்கும்போது அவர் நினைச்சுட்டா இப்படி இருக்கிற உயிரை விட்டுருக்கலாம். எல்லாருமே சொல்றாங்க, ஏசப்பா வாடிச்சு சிலுவையில சாக அடிச்சுட்டாங்க. நான் சொல்லுவா, வசனம் சொல்றத நான் சொல்லுவா, என்னுடைய ஆவிய பிதாவை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கல, அவரு தான் ஜீவனை விட்டார். என் ஏசப்பாக்கு யாரும் மரணத்தை கொடுத்துட முடியாது. ஏசப்பாக்கு யாரும் மரணத்தை கொடுத்த முடியாது. அப்பானா அப்படியே அடுத்தது பிள்ளைக்கும் அதுதான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் வாய்க்க செய்வது இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஏற்காக ஈட்டில குத்தி பார்க்கிறேன் தெரியுமா? நான் சயின்ஸ்ல நான் சொன்னேன், நான் சயின்ஸ் ரொம்ப சயின்ஸ் வெறியனா இருந்தேன். அப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண கர்த்தரை திரும்ப செய்தார். ஒரு வழியில சில படைவீர்கள் இதை கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும்படியாக எனக்கு ஞானத்தை கொடுத்தார். சயின்ஸ் பிரகாரம் உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் போயிடுச்சுன்னா உங்களுடைய குறிப்பிட்ட இடத்துல நீர் போய் கோத்துக்கும். நீர் அப்படின்னா ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம போச்சுன்னா அந்த இடத்துல ரிப்ளேஸ்மெண்டா காத்தும் நீரும் போய் கோத்துக்கும். புரியுதா? ரத்தத்துல நீர் இருக்குதானே, நம்ம ரத்தத்துல நீர் இருக்குதானே, அதனால கழிவுல வெளியாகுது. அந்த நீர் என்ன ப்ரோசஸ் ஆகி திருப்பி அந்த இடத்துல ரிப்ளேஸ் ஆகும். அந்த அவைகளை அந்த இடத்துல தான் ரிப்ளேஸ் ஆகும். ரொம்ப சீக்கிரமா ரிப்ளேஸ் பண்ற ஒரு நேரம் லங்ஸ்ல. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பார்த்துருக்கீங்களா? என்ன பிரச்சனை பெருமை அட்மிட் ஆவாங்க, லங்ஸ்ல நீர் கொடுக்கும். புரியுதா? அப்படின்னா அந்த ரத்தம் அந்த ஹார்ட் சரியா வேலை செய்யல. புரியுதா? அல்லேலூயா. அப்ப இன்னொரு அடையாளம் என்னன்னா, குத்துறப்ப வசனம் சொல்லி அவர் கட்டவே இல்லை. அப்படின்னா அவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி முடிச்சு அவர் மறைத்துட்டார். அப்பதான் நீர் அவர் இடத்துல புறப்படுச்சு. ஈட்டில குத்துறப்ப நீர் புறப்படுச்சு தானே. அல்லேலூயா. அவர் மரித்ததும் உண்மை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் உண்மை, இந்நாள் மட்டும் நம்மளோட ஜீவனோட இருக்கிறார், அதுவும் உண்மை. இவ்வளவு காரியங்கள் அற்புதம் செய்தோம். அவர் தான் உங்களை ரட்சித்தது, அவர் தான் கோவிட்டு ஒன்றையே முடிக்காம காத்ததும் அவர் தான். Hallelujah. Am I talking to real people? Amen. Amen.
வச்சுக்கோங்களேன், நீங்க தொலைச்சதெல்லாம் மேல வரப்போகுது. இயேசுவின் நாமத்தினால ஒரு தெய்வ மனுஷனாக நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், வசனம் பிரகாரம் சொல்கிறேன். புரியுதா? எதை நீ தொலைச்சியோ இன்னைக்கு சிலுவை அடையாளத்தை நீ நினைவு கூறும் பொழுது தொலைச்சதை கர்த்தர் திருப்பி உயிர்ப்பித்து மேல உன் கரம் சுதந்திரிக்கும்படியாக செய்வார். வேற ஒன்றும் இல்லை. Just fall your eyes unto the cross. Hallelujah. Just put your eye onto the cross. வேற எதுவுமே பார்க்காதீங்க. உன்னதனுடைய மறைவில தங்கியிருக்கிற வசனத்தை நான் எப்படிதான் நான் விசுவாசிப்பேன். நான் சிலுவையோட நிழல்ல தங்கியிருக்கிறேன். எனக்காக வல்லமை எப்படிதான் புறப்படுது என்னோட பேசுறீங்க. என என்னுடைய நிழலாய் சிலுவை இருக்கு. இயேசு எனக்கு மேல 2 கரத்தை நீட்டி செய்டா மகனே, எனக்கு செய்ய முடியும்னா உங்களுக்கு அவர் செய்ய முடியுங்க. அல்லேலூயா. இனி நீங்க சும்மா சுகத்துக்கு மட்டும் வந்துட்டு போறவங்களா இல்லாம சுகப்படுத்துறவர்களாய் ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால செய்ய முடியாது, நம்மளால நம்மளை காப்பாற்றிக்க முடியாது, நம்மளாலே நம்மளை ரட்சிக்க முடியாது, நம்மளாலே நம்மளை சுகப்படுத்திக்க முடியாது. ஆனா இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னா அவர் சிலுவையை செய்து முடித்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மேல வருது. எல்லாத்துக்கும் ஆமீன் சொல்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மேல வருத பாக்குறேன். கான்ட்ராக்ட் சைன் பண்ற லெட்டர் புதைஞ்சி இருக்குது மேல வருது நான் பாக்குறேன். சில பேருக்கு உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல இனி மருத்துவத்தை நீங்க தொடர வேண்டாம். ஐயோ நீ எல்லா இடத்துலயும் போய் இருக்கிற இந்த மாதிரி வார்த்தை ஆவியான கொண்டதீங்க. இனி மருத்துவத்தை நீங்க தொடர்க்க வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு முழுமையா டிஸ்சார்ஜ் கூட வரத நான் பாக்குறேன். எதெல்லாம் கீழே மறைஞ்சிருக்கிறதோ இன்னைக்கு சிலுவையின் வல்லமை அதுவே அந்த இறங்குறது மேல வர போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப டயர்டா இருக்கா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஹல்லேலூயா. என்னால கத்த முடியல, ஆனா தேவனே நான் உயர்த்தி சொல்லாம இருக்க முடியல, பாட முடியல, ஆனா தேவனுக்காக நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா குரலே வரல. நீ குரலையில் அழகு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிவகாசிக்கே போச்சு குரல். சிவகாசி முடிச்சுட்டு உசிலம்பட்டி 2 நாள் உசிலம்பட்டி முடிஞ்சு கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ரெஸ்ட் தான் பண்ண. அப்பயும் இருந்தாலும் சில வீட்டு கூட்டங்களாம் நாங்கள் போனோம். முடிச்சுட்டு கோயம்புத்தூர் முடிச்சுட்டு வந்தேன். நான் கோயம்புத்தூர் முடிச்சுட்டு வந்தேன். ஐயாவுடைய இடத்துல 2 நாள் ஐயா நம்ம அருமை ஐயாவுடைய இடத்துல முதல் காலையிலே பேசினேன். நான் இங்கே பேசுறேன். அல்லேலூயா. என் சரீரம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் சிலுவை நம்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா என் ஊழியம் ஐயோ அப்பாவை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகும். கொண்டே வேலை செய்யாம போனாலும் பரவாயில்ல, இருக்கிறவங்க இருக்கும் நான் அப்பாவை சொல்லியே தரணும். அவ்வளோ நல்லவராக உங்களே என்னை காப்பாத்திட்டு சிலுவையில வெட்டப்பட்ட நேரத்துல அம்மோ ஐயோடு கலந்துருக்கிறப்ப அவர் ரத்தத்தை மீட்டனால்தான் எனக்கு ஜீவனை மீட்டு கொடுத்தார். அவர் ரத்தத்தினால எனக்கு மீட்டனால்தான் என் ஜீவனால உனக்கு அப்படிடா. அவர் ரத்தத்தை நம்ம மேல தெரிவித்தனால்தான் ஜீவனை மீட்டு கொடுத்தார். நீங்க புதுசா வந்திருக்கலாம், உங்களுக்கு ஏசப்பா யாரும் தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க வாயை திறந்து கூப்பிடும் பொழுது ஏசப்பா உங்க அருகில வருவார். சிலுவையில செய்த அந்த வல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையிலும் நிறைவேற்றும். உங்க வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். உங்களுக்கும் அற்புதத்தை நடத்தும். உங்களுக்கும் சிலுவை அன்பு அது எல்லா காரியத்தையும் வாங்கி செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா செய்த அன்பு சிலுவையில அது எனக்காக பரவாயில்ல. நீங்க ஹிந்துவா இருக்கலாம், சைனீஸா இருக்கலாம், புத்த மதத்துல சேர்ந்தவர்களா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாரா இருக்கலாம். தேவன் மதத்தை காண்பிக்க வரல, மதத்தை ஸ்தாபிக்கவோ ஸ்தாபகத்தை தொடக்கிறதுக்கோ இல்ல நாங்க வேற ஏதோ ஒரு காட்டுறதுக்காக வரல, நான் வேற அப்படின்னு காட்டுறதுக்காக வரல. அவர் வழியும் சத்தியத்தையும் மெய்யான ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அதே மாதிரி அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறார். எதுவுமே நானே ஜாதியா மதமா இல்ல நான் ஒரு ஸ்தாபகமா அப்படின்னு எந்த வசனமும் சொல்லலை. அவங்களுக்கு வழியும் வழினா இந்த வழி இல்லை, செல்ற வழி வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை நம்பு உங்க மேல இந்த நாள்